which one of the following is diamagnetic? So magnetic behavior கேட்டிருக்காங்க. So diamagnetic அப்படின்னா என்னது அப்படின்னா unpaired electrons இருக்காது அப்படிதானா? No unpaired electrons எல்லாமே எல்லாத்துக்குமே pair இருக்கும். Okay, no unpaired electrons will be there. Okay, so basically இது என்னது அப்படின்னா magnetic field வந்து repel பண்ணும், attract பண்ணாது. magnetic field இதை வச்சா repel பண்ணும். Okay, so இதில் 3 compounds இருக்குது. நம்மளுக்கு எது வந்து டயமேக்னெட்டிக்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணோம்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ O2 இருக்குது, அப்புறமா O2 2- இருக்குது, அப்புறமா O2 ப்ளஸ் இருக்குது. மூணையுமே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதில் O2னா டோட்டல் நம்பர் ஆஃப் எப்பவுமே பாண்ட் ஆர்டருக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் யூஸ் பண்ணும். அதாவது இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் வரையஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் 8 + 16, இதில் 8 + 16 + 2 அப்படி தானே. -2 இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரான் அப்படி தானே. அப்போ அதனால +2 18. ஸோ இதில் வந்து O2னா 16 +1னா -1 அப்படி தானே. ஒரு எலக்ட்ரானை யார்ட்டையோ கொடுத்துடுச்சு, அப்போ -1. ஸோ டோட்டலாக 15. ஸோ எல்லாமே என்ன ரூலை ஃபாலோ பண்ணோன்னா கிரேட்டர் தேன் 14 ரூல். ஸோ 2 வகையாக பிரிஞ்சிருக்கோம்ல மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம், less than or equal to 14 or greater than 14. ஸோ இதில் வந்து கிரேட்டர் தேன் 14 ரூல் தான் ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? சிக்மா போடுவோம். அடுத்து சிக்மா ஸ்டார். நம்ம இதில் வந்து 1s 2s அந்த 2pz அதெல்லாம் எப்போவுமே போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s, அதுக்கப்புறமா சிக்மா 2s, அதுக்கப்புறமா சிக்மா ஸ்டார் 2s அப்படி தானே. அதுக்கப்புறமா சிக்மா 2pz வரும், அதுக்கப்புறம் பை வரும், பை 2px பை 2pyன்னு சொல்வீங்களா, அது வரும். அதுக்கப்புறம் பை ஸ்டார் வரும், பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py. அதுக்கப்புறம் கடைசியில் சிக்மா ஸ்டார் வரும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. ஓகே, வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, 1s 1s 2s 2s இது வந்து 2pz வரும். ஆனால் அது போடணும்னு எப்போவுமே அது வந்து தேவையில்லை. நம்மளுக்கு வந்து எது பாண்டிங்குன்னு தெரியணும், எது ஆன்டி பாண்டிங்குன்னு தெரியணும், எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் அவ்வளோவா தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணச்சில டைம் வேஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அதே இதெல்லாம் திரும்பவும் எழுதிக்கலாம். எல்லாமே கிரேட்டர் தேன் 14 ரூலில் தான் ஃபாலோ பண்ணுறதுனால அதே பேட்டர்ன் தான். எனர்ஜி ஆர்டர் வந்து அதே தான். பை, அப்புறம் பை ஸ்டார், அதுக்கப்புறம் கடைசியில் சிக்மா ஸ்டார். இதே பேட்டர்ன் தான் மூணுக்குமே. ஓகேவா? எல்லாமே கிரேட்டர் தேன் 14 தான். சிக்மா சிக்மா ஸ்டார் சிக்மா சிக்மா ஸ்டார், அதுக்கப்புறமா சிக்மா வரும், அதுக்கப்புறமா பை வரும், அதுக்கப்புறம் பை ஸ்டார் வரும், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார் வரும். எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இதில் எத்தனை எலக்ட்ரான்? 16. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சி அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது என்னது? பேராமேக்னெட்டிக் தானே. பேராமேக்னெட்டிக் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலே பேராமேக்னெட்டிக். அடுத்தது பார்ப்போம். 18 எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் பை ஆர்பிட்டல் ஃபில் பண்ணச்சில் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தனியாக ஃபில் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணுவேன். பிகாஸ் ரெண்டுக்குமே ஒரே எனர்ஜி அப்படி தான், நான் சேம் எனர்ஜி டீஜெனரேட்டுன்னு சொல்லுவோம். 2 பையுமே சேம் எனர்ஜி. ஸோ ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி படி ஃபஸ்ட்டு ரெண்டையும் தனித்தனியாக ஃபில் பண்ணோம், அப்புறம் தான் பேர் பண்ணோம். ஓகே, இதில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லைல்ல. அப்போ இந்த O2 2- வந்து என்னது? டயமேக்னெட்டிக் தானே. டயமேக்னெட்டிக், நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அடுத்தது பார்ப்போம். 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதில் அகெயின் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது பேராமேக்னெட். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது என்னது? பேராமேக்னெட்டிக். ரைட்டா? ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்? அன்பேர் பேரா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ஆன்சர் என்னது? O2 2- தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.